ஹலோ எவ்ரிவன். இப்போ நியூஸில் எங்கே பார்த்தாலும் வார், குளோபல் டென்ஷன்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிஃப்டி 26,000 கிட்ட இருந்தது, இப்போ 22,000 கிட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 16% மேலே ஃபால். பேங்க் நிஃப்டி 19% ஃபால் ஃப்ரம் இட்ஸ் டாப் அண்ட் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 16-17% அடி வாங்கியிருக்கு. இண்டிவிஜுவல் செக்டர்ஸ்லாம் கேட்கவே வேணாம், மரண அடி. நிஃப்டி கடைசி 2 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 0% ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2025-26 கிட்டத்தட்ட -5% ரிட்டர்ன்ஸில் முடிஞ்சிருக்கு. நான் இதை போன வருஷம் மார்ச் எண்ட்லேருந்து இந்த வருஷம் மார்ச் எண்டோட க்ளோஸை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த 2 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னால நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவையும் ஸ்டாக்ஸையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பீக் ஃபியரில் இருக்கும்போது விற்கிறது தான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு. ஸ்மார்ட் மணி இப்போ தான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலோட மிஸ்டர் நரேனை ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன். அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி 15-16% 20% ஃபால் இருக்கும்போது தான் அவங்க இன்னும் நிறைய கேபிட்டலை டிப்ளாய் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இந்த வார் முடிஞ்ச உடனே நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், ஏன் நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத டேட்டா வச்சு கிளியராக சொல்ல போகிறேன். என்கிட்ட அதுக்கு 5 சாலிட் ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு சில சார்ட்ஸையும் நிறைய டேட்டாவையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் மைண்ட் ப்ளோ ஆகிற அளவுக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. சார்ட்ஸ்னால் உடனே டெக்னிக்கல் அனாலிசிஸ் கஷ்டம்னு நினைக்காதீங்க. இதுக்கு பெருசாக அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. காமன் சென்ஸ் அப்ளை பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு ஈஸியாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் இருக்கும். ஆல்சோ அ ஸ்மால் டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் ஒரு 9 வருஷமாக ஆக்டிவ்லி இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நான் இதில் சொல்ல போகிற டேட்டா எல்லாமே என்னோட ரிசர்ச்காக பண்ணது அண்ட் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிஸ்டிக் ஸ்டடி தான். குளோபல் ஈவெண்ட்ஸ்னால மார்க்கெட் இப்போ ஹெவியாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டேக் திஸ் அனாலிசிஸ் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்ப்போம். இது பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வச்சு ஏற்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டியோட வாலட்டிலிட்டியை மட்டும் வச்சு வர ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2008லேருந்து நான் ஒரு சார்ட் வச்சுருக்கேன். இதில் இந்த லோவர் பேண்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் 4 தடவை தான் ஹிஸ்ட்ரியில் டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபாலில் தான் 5வது தடவை டச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 4 தடவையுமே பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணதுக்கப்புறமே மார்க்கெட் அடுத்த 12 பார்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு உங்களால் இப்போ ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி 80%க்கு மேலே, 35%க்கு மேலே, 30%க்கு மேலே, 71% மேலே. அண்ட் இதுக்கு கீழே இது ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதே கிடையாது. இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. இந்த ஸ்ப்ரிங்கோட லோவர் பேண்டை டச் பண்ண உடனே இது ஹையர் பேண்டை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் அப் ஃப்ரம் ஹியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ரீசன் நம்பர் 2, வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ஏர்னிங் டிஸ்கனெக்ட். நான் இப்போ காட்டுற இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். இது வந்து செப்டம்பர் 24, அதாவது மார்க்கெட் பீக்கில் இருந்தப்போவும் இப்போ இருக்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் நான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி மிட் கேப் 150 அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இது மூணுமே கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம். செப்டம்பர் 2024ஐயும் ஏப்ரல் 2026ஐயும் கம்பேர் பண்ணும்போது பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% கீழே போயிருக்கு. மார்க்கெட் 17% கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 1073 இருந்தது, இப்போ 1143 ஏறி இருக்கு. ஏர்னிங்ஸ் மேலே ஏறிட்டே இருந்திருக்கு, ஆனால் பிஇ ரீரேட் ஆகி இறங்கிட்டு இருக்கு. நிஃப்டி 50 17% கீழே விழுந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பாசிட்டிவாக ஏறி இருக்கு, பட் பிஇ வந்து கீழே இறங்கியிருக்கு. சிமிலர்லி நிஃப்டி மிட் கேப் 150 கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி மிட் கேப் 150 13.1% கீழே இறங்கியிருக்கு. ஆனால் அதோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 49.69% இறங்கியிருக்கு. 45 கிட்ட இருந்த பிஇ இப்போ 30.6க்கு வந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்போட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 488லேருந்து 634 ஏறி இருக்கு இந்த கடைசி 1.5 வருஷத்தில். இது வந்து 30% இன்க்ரீஸ். நிஃப்டி மிட் கேப் 150யோட மீடியன் பிஇ பார்த்தீங்கன்னா 29.9. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸராக இப்போ இண்டெக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் பார்த்தோம்னாலும் 22% ஃபால். இதில் தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபால் நடந்திருக்கு மார்க்கெட்டில். பிஇயும் 22.68% இறங்கியிருக்கு. ஆனால் இவங்களோட ஏர்னிங்ஸ் பெருசாக ஏறலை. ஆனால் ஏர்னிங்ஸ் பெருசாக ஏறாமையே இவங்களில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செம ஃபால் நடந்திருக்கு. அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்மால் கேப் மீடியன் பிஇ பார்த்தோம்னா 28.7. ஆனால் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிஇ 26. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் இஸ் அ ஸ்லேவ் ஃபார் ஏர்னிங்ஸ். அதாவது ஏர்னிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பிஇஸ் நல்லாவே இறங்கி அதோட மீடியனுக்கு கீழே இறங்கியிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஏறிட்டே இருந்திருக்கு. இதனால் மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ரீசன் 3, எஃப்ஐஐஸோட பெர்ஸ்பெக்டிவ். கடைசி 7 வருஷத்துக்கான எஃப்ஐஐ நெட் பை ஆர் செல் டேட்டா உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்குது. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக நெட் பையர்ஸாக எஃப்ஐஐஸ் இருந்தது 2020 மட்டும்தான். அதுக்கப்புறம் 2021 92,000 crore செல் பண்ணியிருக்காங்க. 2022 2.78 lakh crore செல் பண்ணியிருக்காங்க.
2024 அண்ட் 25ல 3 lakh crores மேலே செல் பண்ணியிருக்காங்க. 2026ல வெறும் 3 மாசத்துல 1.7 lakh crores செல் பண்ணியிருக்காங்க FIIs. இங்கே தான் கரன்சி அட்வான்டேஜ் வருது. நிஃப்டி 50யை USD INR சார்ட் கூட பிளாட் பண்ணி பார்த்தோம்னா நிஃப்டி 50 2021ல எந்த விலைக்கு கிடைச்சதோ இப்போ அதே விலைக்கு கிடைக்குது. கடைசி 5 வருஷமா FIIs இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 0 ரிட்டர்ன்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஆனால் கடைசி 5 வருஷத்தில் EPS நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு ஆடி சேல் மாதிரி. இது நிஃப்டி 50 மட்டும் இல்லை, நிஃப்டி 500 கூட கம்பேர் பண்ணும்போது கூட 2024 வேல்யூவேஷன்ஸில் மார்க்கெட் கிடைக்குது. குளோபல் ஸ்டெபிலிட்டி திரும்ப வந்த உடனே ஃபாரின் கேபிட்டல் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே ஃப்ளட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா டாலர் அட்ஜஸ்டட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் 250யோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸோட சார்ட். இது வந்து 2020 அதாவது கோவிட் பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மதித்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் இட் ஹஸ் டேக்கன் சப்போர்ட் நியர்லி அட் 14,288 லெவல்ஸ். 99% ஆஃப் த டைம் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் மதித்து மேலே போகும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ், அதாவது 10,000 கிட்ட வரதுக்கான சான்சஸ் கூட ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொசிஷன்ஸை கட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் என்னோட ஒப்பீனியனில். அதே மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது RSIயுமே ஓவர் சோல்ட் டெரிட்டரியில் இருக்குது. அதனால் ரொம்பவே இது அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலி 5வது ரீசன் சென்செக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜஸ். நான் இப்போ காட்டுறது சென்செக்ஸோட லாங் டேர்ம் மந்த்லி சார்ட் அலாங் வித் தேர் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் 24 months டேட்டா. மார்க்கெட்டில் எப்போ ஒரு கிரைசிஸ் வந்தாலும் 2008ல் 42% ட்ராப், 2011 டெப், 2015 கரெக்ஷன், இல்லைனா 2020 கோவிட் கிராஷில் கூட 29% இறங்குச்சு. ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கும் போது இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா 2008லேருந்து நான் எப்படி பொலிஞ்சர் பேண்ட்ஸ்க்கு சொன்னேனோ அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜுமே பார்த்தீங்கன்னா வெறும் 5 தடவை தான் ப்ரீச் ஆகிருக்கு. ஆனால் இந்த 5 தடவைக்குமே இதை ப்ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்தில் எவ்வளோ பெரிய ரேலி நடந்திருக்குன்னு நீங்களே இங்கே சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த டைமும் அது பீட் ஆகிருக்கு. ஸோ எப்போ இந்த மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலே வர்றதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ரேலி எதிர்பார்க்கலாம். இதுலேயுமே இந்த வார் மார்க்கெட் மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் லிட் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கு. இது ஃபியரை கிரியேட் பண்ணதே தவிர இந்தியாவோட ஃபண்டமெண்டல் க்ரோத் ஸ்டோரியில் பெருசாக எந்த சேஞ்சும் நடக்கலை. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஓவர்சோல் டெக்னிக்கல்ஸ் இருக்குது, ஹைலி அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது, ஃபாரின் பையர்ஸ்க்கு மேசிவ் வேல்யூ டிஸ்கவுண்ட் இருக்குது கரன்சினால், அண்ட் ஸ்ட்ராங்கான மல்டி-இயர் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்ஸுமே இப்போ இந்தியன் மார்க்கெட்டோட சார்ட்ஸில் இருக்குது. ஒரு சீஸ் ஃபயர் இல்லைனா வார் முடிய போகுதுன்னு ஒரு கிரெடிபிள் நியூஸ் வந்தால் கூட போதும், இந்தியன் மார்க்கெட் நல்லாவே கேப் அப் ஆகும். அப்போ கேஷை வச்சுட்டு சைட்லைன்ஸில் உட்காந்துக்கிட்டு ரேலியை மிஸ் பண்ணிடுவீங்க. நியூஸ் சைக்கிளை வச்சு உங்களோட வெல்த்தை டிசைட் பண்ணாதீங்க. ஸ்டிக் டு த டேட்டா. டேட்டா கிளியராக சொல்லுது நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களோட SIPயை ஸ்டாப் பண்ணாதீங்க, இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை விற்காதீங்க, கண்டினியூ ஒரு SIP. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டேட்டா ட்ரிவன் மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிப்பில் பை பண்ணுறீங்களா இல்லை கேஷில் சேஃபாக உட்காந்துக்க போகிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். See you all in the next video. Tada, bye bye and happy investing.